நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரோட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன பதிலையே காணோம்? ரோட்ல நிக்கிறீங்க. கடத்தருக்கு போறான்னு வந்தோம். அதான் தெருக்கோடிக்கே வந்துட்டீங்களே. என்ன ஏதாவது மளிகை சாமான் வாங்க வந்தீங்களா? ஆமா, நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க. உங்களை தேடி வர அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளா? புது கார் வாங்கலாம்னு ஷோரூமுக்கு போயிருந்தேன். பிடிச்ச கலர் இல்ல, அதான் காசு ஜாஸ்தியானாலும் பரவாயில்லன்னு கப்பல் மாதிரி ஒரு காரை ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிளாக் கலரு. சும்மா ரோட்ல போனா போறதே தெரியாது, அப்படி பறக்கும். வானத்துல பறக்கிற ஃபிளைட்டா இருந்தாலும் கீழே தலையில இறங்கிதான் ஆகணும். நீங்க ஏன் இவ்வளவு பறக்குறீங்க? தம்பி இப்பெல்லாம் நல்லா பேச கத்துக்குச்சு. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வேண்டாம், டைம் ஆகுது, கிளம்பணும். என்ன டைம் ஆயிடுச்சு? ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடணுமா இல்ல போர்ட் மீட்டிங்ல உட்காரணுமா? சும்மா தானே இருக்கீங்க. தம்பி ரேவதியை கூட்டிட்டு வாங்க, ஒண்ணா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா ரேவதி, இவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. நாமே இவங்க ஆசையை வேணான்னு சொல்லணும். பாவ ரேவதி, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ. அந்த வீட்டுல இருக்கும்போது மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு விருப்பப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இப்பதான் ஆர்டர் பண்ற பவர் எல்லாம் போச்சு. வீட்டை விட்டு ரோட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. அதான் என் காசுல ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு கூப்பிட்டேன். என்ன ரேவதி பேச மாட்டேங்கிற? கசக்குதா? என்ன பண்றது, உண்மை எப்பவுமே கசக்கும். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நீங்க பேசுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படி என்ன இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டேன்? நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜோதி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ தாங்க மாட்டேன்னு. சொல்ல சொல்ல கேட்காம ஜோதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்ச. இப்ப ஜோதிக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் நிலைமை என்னாச்சு பாத்தியா? நீ அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டா. உன்னை கட்டின பாவத்துக்கு பாவம் இந்த தம்பியும் தெருவுல வந்து நிக்குது. நான் சொன்னபடி கேட்டிருந்தீனா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. என்ன தம்பி நான் சொல்றது? என்ன தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ரெண்டு பொம்பளைங்க பேசும்போது இடையில ஒரு ஆம்பளை பேசுறது நல்லா இருக்காது. அதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். நீங்க உங்க டஸ்ட்பின் நிறைய குப்பை வச்சிருக்கீங்க, அதை எங்க தலையில கொட்ட வந்திருக்கீங்க. கொட்டுங்க கொட்டுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்ப என்ன குப்பை தட்டின்னு சொல்றீங்களா? சிச்சி, யார் சொன்னா? சாக்கட. தம்பி. பிரபு, எதுக்கு வீண் பேச்சு? வாங்க கிளம்பலாம். போலாம் போலாம். பேரர், பில் எவ்வளாச்சு? கொண்டு வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்களே தள்ளு வண்டியில டீ வாங்கி சாப்பிடுறதுக்காக அந்த சில்லறையை வச்சிருப்பீங்க, நான் கொடுத்துறேன். பண்ணி வீங்கினா யானை ஆயிடாது. அப்போ என்ன பண்ணின்னு சொல்றீங்களா? நீங்க ரொம்ப பிரில்லியன்ட். டக்குன்னு கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. செத்தாலும் உயிரோட இருந்தாலும் யானை யானை தான். நான் யானை. பண்ணி பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கும். நீங்க யானை ஆகணும்னு நினைச்சு இல்லாத வீக்கத்தை கொண்டு வந்தா அது இன்னும் கேவலமா இருக்கும். வீக்கம் வராம பாத்துக்கோங்க. என்ன? நாங்க கிளம்புறோம். அப்புறம் இந்த ஃப்ரீ அட்வைஸ் தரதெல்லாம் உனக்கு வராது. உனக்கு நாக்குல சனி. பார்த்து பேசு. தேவையில்லாம அடி வாங்கி சாகாத.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார். ஒரு டீ கொண்டு வாங்க. ஓகே சார். சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in? ப்ளீஸ் கம் இன். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சும் இல்லை. நினைச்சபடி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் பற்றி பேசுறியா? ஆமா, நீங்க எதை பத்தி கேட்டீங்க? நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அடிக்கடி யோசிச்சு அதை மாத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் முடிவில்லை, மாற்றம். நான் நல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேவதியோட சேர்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நாங்கள் என்ன பண்ணணும் உன் மனசு மாற? எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நீ பேசுறது நல்லா இருக்க பிரபு. ஏன்? நீங்க பண்ண தப்புக்கு நான் இப்ப பண்றது சரின்னு நினைக்கிறேன். நீ இப்படியே தான் பேசி என்ன வருத்தப்பட வைக்க போறியா? என்ன இப்படி பேச வச்சது நீங்க? வீடு இல்லாத மாதிரி யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் இருக்கிறது நல்லாவா இருக்கு? முகத்துக்கு முன்னாடி வணக்கம் போடுறவன் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற பேச்சு உனக்கு தெரியாது பிரபு. நம்ம குடும்ப மான மரியாதை பற்றி தான் பேசுவாங்க. குடும்ப மானத்தையும் மரியாதையும் விட என் தன்மானத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதா எனக்கு முக்கியமாக பட்டுச்சு. யாரோ மூணாவது மனுஷன் வீட்டில் இருக்கிறது தான் உன் தன்மானத்துக்கு மரியாதையா? யாரோ மூணாவது மனுஷன் இல்லை, ஃப்ரெண்டு. சொந்த பந்தங்களை பற்றி நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ உயர்ந்ததுன்னு எனக்கு புரியுது. வீடு பார்த்தாச்சு, நல்ல நாளாக பார்த்து குடி போகணும். அந்த வீடு எல்லா வகையிலும் உனக்கு வசதியாக இருக்குமா? வீடு வசதியாக இருக்குங்கிறத விட எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ முடியும் நம்புறேன். உங்க ரெண்டு பேர் சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறேன், பெத்தவங்களோட சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கலையே பிரபு. இல்ல, நாங்க அங்க இருக்கிறதால எல்லாரோட சந்தோஷத்துக்கும் இடைஞ்சலா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். அதான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். இப்ப யாரோட பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்கல்ல அவங்க. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க? பெத்த புள்ள இல்லாத வீட்டுல எப்படி நாங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படி சந்தோஷமா இருந்திருந்தா ரொம்ப கெஞ்சி பேசிட்டு இருக்க மாட்டேன். சொல்லு பிரபு. வேண்டாம்ப்பா, நாம இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். நாங்க நினைச்ச மாதிரியே எங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. வேலை பார்க்கணும்ப்பா.
என்னது? பணம் இல்லாம கஷ்டத்துல இருப்ப. இந்த பணம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட பணம் இருக்கு. இப்போ நான் கஷ்டத்துல இல்ல. இதுவும் உன் பணம் தான்ப்பா. இல்ல, இது என் பணம் இல்ல. உன் சேலரி அட்வான்ஸை வச்சுக்கோ. அட்வான்ஸ்லாம் தேவையில்லை. வேலை முடிஞ்சு எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கடைசியில் நானே கேட்டு வாங்கிக்கிறேன். இப்போ இது வேண்டான்னு தோணுது. இல்லப்பா, சும்மா வை. வேண்டாம். இப்போ நான் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் எனக்காக செலவு பண்ண போறதில்ல, ரேவதிக்காக தான் செலவு பண்ணோம். உங்ககிட்ட பணம் வாங்கினேன்னு சொன்னா ரேவதி வருத்தப்படுவா. ரேவதி வருத்தப்படுற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஐ எம் சாரிப்பா. பண்ணிடுறேன். குட் மார்னிங் மேடம். பேசுனீங்களா? எதை பத்தி? எதை பத்தின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ என் புலம்பல பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இஸ் தட் சோ? நீ யாவது புலம்புற, சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நான் யாருக்கிட்ட சொல்றது? உள்ளுக்குள்ள நான் படுற வேதனை உனக்கெல்லாம் தெரியவா போகுது? இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஏதாவது முயற்சி பண்ணி பேசுனீங்களா? நீ பேசாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. நீ பேசக்கூடாதெல்லாம் பேசுனால வந்த பிரச்சனை இது. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? அப்படி நான் என்ன பேசிட்டேன்? நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணம் உனக்கு தெரியாதா? ரேவதியை தப்பானவளா சுட்டி காட்டி குடும்பமே சேர்ந்து ஒரு துரோகி மாதிரி நிறுத்தி உன் முன்னாடி அவங்களாம் பேசும்போது நீ சரிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ண. 24 மணி நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். இதான் உனக்கு சரின்னு படுதா? நான் ஏதோ கோவத்துல பேசிருக்கலாம். அதுக்காக வீட்டை விட்டு போற அளவுக்கு திமிரு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு? இத பாருங்க, அவ பண்ணது தப்பு தானே. தப்பு செஞ்சிருந்தா அவ அதை நினைச்சு வருத்தப்படணும். திமிரா நடக்க கூடாது. நீ சந்தோஷப்படும் போது அணைக்கிறதுக்கும் கோவப்படும் போது ஒதுக்கிறதுக்கும் ரேவதி ஒன்று இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை. அவளும் சாப்பாடுல உப்பு போட்டு தான் சாப்பிட்றான். அவளுக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த பொண்ணுமே இவ்வளோ பேச்ச கேட்டு மானம் கெட்ட சாப்பாடை சாப்பிட மாட்டான். அவளுக்கு என்ன தலையெடுத்தா எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்டில் வாழ்றதுக்கு? அதான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாத முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டான். நான் தப்பா பேசுனது அவ்வளவுதானே. இவன் ஏன் பேசாம இருக்கணும்? பொண்டாட்டி எப்படி இருந்தா என்ன, புருஷன் எப்படி இருந்தா என்னன்னு வாழ்றதுக்கு அவங்க அபிராமி வாசுதேவன் இல்லை, பிரபு ரேவதி. ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்றாங்கன்னு அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புருஷன் எப்படி இருந்தா என்னன்னு வாழ்றதுக்கு அவங்க அபிராமி வாசுதேவன் இல்லை, பிரபு ரேவதி. ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்றாங்கன்னு அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேசுவாங்க. நல்லவங்களோட பேச்சு நியாயத்தை நோக்கி தான் இருக்கும். சரி, எதுக்கு இந்த வீண் பேச்செல்லாம்? பிரபு கிட்ட பேசுனீங்களா இல்லையா? பேசுனேன். என்ன சொன்னா? என்ன சொல்லணும்? இப்ப எதுக்கு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம்? என்ன சொல்லியிருப்பான்னு உனக்கு தெரியாதா? உங்க வாயால சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாரு அபி, பிரபு தன்மானம் உள்ளவன். பொண்டாட்டி மேல பாசமும் அக்கறையும் வச்சிருக்கான். பொண்டாட்டியோட மான மரியாதை போகுதுன்னா தனக்கு போகுதுன்னு நினைக்கிறவன். அவளுக்கு ஏதாவது நடந்தா தனக்கு நடக்கிறதா புரிஞ்சுக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் ரேவதியை பிரபு விட்டு கொடுக்க மாட்டான். நீ நினைக்கிறியே உன் வீடு வசந்த மாளிகை, ஒருபோதும் அதுல காலடி எடுத்து வைக்க மாட்டான். ஏன் வர மாட்டான்? அப்போ பெத்தவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறானா? என்ன நம்ம மேல மரியாதை கிடையாது அவனுக்கு? மரியாதை பாசம்லாம் வச்சிருந்தான், அதை நம்ம காப்பாத்திக்கலையே. என்னவோ அவன் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தா அதுவே போதும். நீங்க போய் பேசுங்க அவன்கிட்ட. நான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டேன். நான் வர மாதிரி இல்லை. எப்படி வரமாட்டான்னு நானும் பாக்குறேன். என்ன செய்ய போற? நானே போய் பேச போறேன். அட்லீஸ்ட் நான் கேட்ட கேள்விக்காவது பதில் சொன்னான்.
நீ கேட்டா அவன் பேசுவான்னு நினைக்கிற? ஏன் பேச மாட்டான்? அவன் என் பிள்ளை. 1000 தான் இருந்தாலும் அம்மா கிட்ட பேசாம இருப்பானா? பேச முயற்சி பண்ணி அவமானப்படாத. ஏற்கனவே பட்டாச்சு. புதுசா அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் நம்மள விட்டுட்டு போனது நமக்கு அவமானம் தானே? ஊர்ல ஆபீஸ்ல எல்லாம் கதை கதையா பேசிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறது நமக்கு மரியாதையா? அவன் இப்படியே விட்டா நமக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். அப்போ அவன் புள்ள வீட்டு விட்டு போனதை பத்தி கவலை இல்ல, மான மரியாதை போன பத்தி தான் உனக்கு கவலை. இத பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் முடிச்சு போட்டு பேசாதீங்க. எங்க இருக்கான் அவன்? கேபின்ல தானே இருக்கான். ஆனா அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணாத. இப்படியே வீட்டுக்கு போயிடு. ஏன் போகணும்? நான் அவன்கிட்ட பேசியே தீரணும். நீ அவமானம் பண்ண நினைச்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. போய் பேசு போ. எஸ் மேடம். பிரபு கிட்ட பேசணும். ஃப்ரீயா இருக்கா நான் கேளு. ஓகே மேடம். எஸ் சார், உங்களை பார்க்க மேடம் வந்திருக்காங்க. எந்த மேடம்? அபிராமி மேடம் சார். பிஸியா இருக்கேன், பார்க்க முடியாதுன்னு சொல்ல. ஓகே சார். என்ன என்ன டென்ஷன்? ஒன்றும் இல்லை சார், பிஸியாக இருக்காரா மேடம், பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பிஸி? தூக்கி போடு இந்த வேலையெல்லாம். உங்களை மாதிரி என்னால திடீர்னு அந்த மாதிரி எல்லாம் தூக்கி போட முடியாது. அதான் எங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டியா? திருத்தம், நாங்க தூக்கி போட்டுட்டு வரல, நீங்க தான் எங்களை தூக்கி போட்டுட்டீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க பிரபு? தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. நான் என் வேலையை முடிக்கணும். முதல்ல எனக்கு பதில் சொல்லு ப்ளீஸ். நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருக்குப்பா, என் பையனா நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. ஒரு அம்மா கிட்ட பேசுற பேச்சாடாது. நான் இந்த கம்பெனி எம்டியா பேசுறேன். நீங்க என் நேரத்தை வீணாக்குறீங்க, அது வேலையை பாதிக்கும். அது உங்களுக்கு தான் கஷ்டம். தேவைப்பட்டா இந்த கம்பெனி இழுத்து மூடுவேன். நீ என்கிட்ட பேசு, அதுதான் எனக்கு முக்கியம். என்னால பேச முடியாது. ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி வச்சு பேச முடியாதடா? 5 செகண்ட் கூட ஒதுக்க முடியாது.